என்ன பார்த்தாலே அவங்களுக்கு ரொம்ப இலக்காரமா தான் தெரியுது. வீராவும் சிரிச்சுதான் பேசிட்டு இருக்கா. அவளையும் கூட்டு சேர்த்திருப்பாங்க. அவ மனச மாத்த தெரியாதா இவங்களுக்கு? அதான் உங்க தம்பி இருக்காரு, அவரு பத்தாது. கண்மணி, ஏற்கனவே நம்ம நிறைய பிரச்சனை பண்ணிட்டோம். இப்ப மறுபடியும் பிரச்சனை வேணாம். நீ கண்டுக்காத. டைரக்டா உங்ககிட்ட சொன்னாங்கன்னா சொல்லு, நான் பாத்துக்கிறேன். இதை உள்ள வச்சிருமா? சரிங்கய்யா. ஏன்பா ஐயா ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்துருச்சு? வந்துருச்சுங்கய்யா. சரிங்க ஐயா. சார் வாங்க. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஐயா சாருக்கு ஜூஸ் கொண்டு வாப்போ. சரிங்க சார், ஐயா. இருக்கட்டும் சார், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். வரட்டும், பரவாயில்ல. டேய் போடா, வாங்க உட்காரு. தேங்க்ஸ் சார். எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லபடியா போயிட்டு இருக்கு சார். இந்த வருஷமும் நீங்க தான் பசங்க எல்லாருக்கும் ஸ்கூல் யூனிஃபார்ம் கொடுக்கணும். கண்டிப்பா பண்ணிடலாம். சரிங்க சார். சில பேர் இந்த மாதிரி பசங்களுக்கு உதவி பண்றத ஒரு தடவை பண்ணிட்டு அடுத்த முறை பண்றதுக்கு யோசிக்கிறாங்க. ஆனா நீங்க, நான் இந்த கடை ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் தொடர்ச்சியா ஒரு சேவையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார். அதனாலதான் சார் கடவுள் நம்மள 4 பேருக்கு கொடுக்கற மாதிரி வச்சிருக்கான். சந்தோஷம் சார். இது எல்லாத்தையும் கார்த்திக் மேல வைக்க சொல்லிடுறேன். சரிண்ணா. அப்பா இங்க வா. சீக்கிரம் போ. சரிங்கண்ணா. அந்த சாரிலாம் ஏங்க சொல்லுங்கண்ணா. கஸ்டமர் வெயிட் பண்றாங்க பாருங்க. பாக்குறேண்ணா. வா. சார் பேரு தனஞ்செழியன். நான் செக் வருஷா பண்ணுறேன். வருஷம் தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீயா ஸ்கூல்ஸ்க்குலாம் யூனிஃபார்ம் கொடுத்துட்டு இருக்காரு. அவர் என்ன மாதிரி கேக்குறாரோ அதே மாதிரி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துரு. சரிப்பா. ஏய், குவாலிட்டியில துளி கூட காம்ப்ரமைஸ் பண்ண கூடாது. சரிப்பா, கொடுத்துடலாம். டேய், இவர் ரொம்ப முக்கியமானவர்ரா. நல்ல விதமா ட்ரீட் பண்ணணும். சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். இவன் என் பையன் தான் சார். ஹாய் சார். அவர் பாத்துப்பாரு. சரி சார். நான் ஒரு வேலையா பக்கத்துல போக வேண்டி இருக்கு. நான் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாங்க சார். உட்காருங்க சார். டேய், நீ பாத்துக்கடா. சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். வரேன் சார். அண்ணே சாருக்கு ஜூஸ் கொடு கொடு. பரவாயில்லப்பா, எதுக்குப்பா இதெல்லாம்? இந்தாங்க சார், குடிங்க. அவரோட 2வது பையன் தானே நீங்க? ஆமா சார். ம். எம்பிஏ பண்ணிட்டு இருந்தேன். இப்பதான் கடையில ஜாயின் பண்ணியிருக்கேன். வெரி குட். உங்க அப்பாக்குன்னு ஒரு பேர் இருக்குப்பா, அதை நீங்களும் காப்பாத்தணும். கண்டிப்பா சார். சார், மொத்தம் எவ்வளவு பீஸ் சார் வேணும்? நான் சொன்னது வரைக்கும் தான் சார். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சரிப்பா, வாங்க. மணி அண்ணா, ஒரு நிமிஷம் வாங்கல. சொல்லுமா. ஒன்றும் இல்லைண்ணா, என் சர்டிஃபிகேட் ஒன்று வீட்டில் இருக்கு. அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன், போய் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? என்னண்ணா பார்க்குறீங்க? போய் வாங்கிட்டு வாங்க. சரிம்மா. மணி என்ன தம்பி, எங்க போறீங்க? நான் தான் கார்த்தி, என் பர்சனல் ஒர்க்குக்காக அவரை அனுப்புறேன். ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா கோ சூப்பர்வைசர் இருக்காரு, அவரும் டிரைவர் தான். அவரை கூட்டிட்டு போறீங்களா? போலாமா சார்? வண்டி எடுங்க. சரிங்க சார். வாங்க போலாம்.
வீரா, வா 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 வா. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேன். நானே வந்து உன்னை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இங்கதான் இருக்கு வீடு. ஆனா வந்து பார்க்க மாட்டியே. கொஞ்சம் வேலைடி, அதான் வர முடியல. அப்படி என்னதான் வேலையோமா? நீயும் பிருந்தாவும் மட்டும்தானே இருக்கீங்க. அவ காலேஜ்க்கு போயிட்டு வர போறா. நீ வீட்ல சும்மா தானமா இருக்க. வேற என்ன வேலை உனக்கு? அடிக்கடி வாமா, எனக்கு உன்னை பார்க்கணும்னு தோணும்ல. சரி, வரேன் வரேன். சரி, இந்தா நம்ம வீட்டுக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏய், எதுக்கு இவ்ளோ சாமான் வாங்கிட்டு வர வீரா? வீட்ல நிறைய இருக்குடி. பரவாயில்ல, எடுத்துட்டு போய் உள்ள வை போ. ஆமாமா, இன்னைக்கு என்ன சமையல்? மத்தி மீன் கொஞ்சம் வாங்கி குழம்பு வச்சிருக்கேன், எடுத்துட்டு வரட்டுமா? சூப்பர், போ போ போ, எடுத்துட்டு வா சீக்கிரம். சரி, நீ உட்காரு, நான் அந்த வரேன். சீக்கிரம் வாமா. அத வரேன் வரேன் வரேன். அம்மா, நீயே பிசைஞ்சு போட்டு எடுத்துட்டு வந்துரு. சரி. இந்தா குடு. இரு, தண்ணி எடுத்துட்டு வரேன். சூப்பரா இருக்கு. சாப்பிடு. உன் கையால சமைச்சு கொடுத்து சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சுமா? சாப்பிடு. இந்த மாதிரி சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சுமா? இதெல்லாம் சமைக்கும் போது உனக்கு ஞாபகமே வராதா? ஒருத்தர் வந்தெல்லாம் தர மாட்டா? ஞாபகம் இல்லாம இருக்குமாடி. இத போய் அங்க எடுத்துட்டு வந்தா நல்லா இருக்குமா? அதான். மா, என்னம்மா பேசுற? எனக்கு மத்தி மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும்னு உனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாரு, நீ எப்ப வச்சாலும் ஒரு எட்டு அங்க வந்து குடுத்துட்டு தான் வேற வேலை பாக்குற. சரி, கண்டிப்பா எடுத்துட்டு வரேன். சரி, நீ சாப்பிட்டுட்டு நான் வரேன். என்னது? சொல்றேன். இந்த செயின் உனக்கு ஞாபகம் இருக்கா? எந்த செயினா? இந்த செயின் எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கு. நகை நட்டெல்லாம் சபைக்கு வந்திருக்கு. அதெல்லாம் எப்படி இருக்கு, தரமானதான்னு பாப்போம். அங்க வச்சிருக்கிற நகையில ஒண்ணு கவரிங் நகடி. சுத்தமான தங்கம் தான். அம்மா, இது கண்மணி கல்யாணத்துல ராகவன் மாப்பிள்ள கொடுத்த செயினால தானே அன்னைக்கு கல்யாணம் நல்லபடியா நடந்துச்சு. ஆமாமா. அந்த செயினை செல்வி இப்பதான் வந்து கொடுத்துட்டு போனா. நீ இதை மாப்பிள்ளைகிட்ட கொடுத்து அவர் செஞ்ச உதவிக்கு நன்றி சொல்லிரு. சரிம்மா. நானே இதை கொண்டு வந்து கொடுக்கலான்னு தாண்டி யோசிச்சேன், ஆனா மறந்துட்டேன். நான் கொடுத்துடுறேன். நான் போய் கை கழுவிட்டு வரேன். போ. சரிம்மா, நான் அப்படியே கிளம்புறேன். ஏய், என்ன வந்த உடனே கிளம்புற? கொஞ்ச நேரத்துல பிருந்தா வந்துரும், அவளை பாத்துட்டு போ. இல்லம்மா, டைம் ஆயிடுச்சு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் அப்படியே கிளம்புறேன். சரி, இந்தா செயின் அப்படி. சரி. அக்கா. ஏய் பிருந்தா, எப்ப வந்த? எப்படி இருக்க? நான் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தேன். என்ன, வந்த உடனே அம்மா செயின் கொடுத்துருச்சா? ஆமா. சரி, காலேஜ்ல எப்படி போச்சு? நல்லா போச்சுக்கா. ஒழுங்கா படிக்கிறல? அம்மாவை பத்திரமா பாத்துக்கோ என்ன? ஓகேக்கா. வரமா? சரி, உடம்ப பாத்துக்கோ. பாத்து பத்திரம். வரேன் பிருந்தா. பாய்க்கா. ஆமா, நான் இப்பதான் கடையில இருந்து வீட்டுக்கு வந்தேன். இந்த செயின் எங்கேயே கொடுத்துட வேண்டியதான். சரி சரி, நான் அப்பா கிட்ட சொல்லிடுறேன். சரிண்ணா, நான் வைக்கிறேன். மாமா சொல்லு வீரா. இந்தாங்க. இது எதுக்கு? இது உங்க செயின் தானே மாமா? அம்மா கொடுக்க சொன்னாங்க. இது ஏன் செயின் இல்ல வீரா, இது மாறனோட செயின். இது எப்படி உங்க அம்மா கிட்ட? இல்ல மாமா, இது கல்யாணத்துல நீங்க. கல்யாணத்துல? ஆமா, என் கல்யாணத்துல அத்தை தான் ஃபோர்ஸ் பண்ணி மாறினதை போட வச்சாங்க.
அப்ப இந்த நகையை வேற யார் வச்சிருப்பா? யாரு வச்சிருப்பா? வச்சது யாருன்னு எனக்கு தெரியும்க்கா. ஏங்கா அது யாருன்னு தெரியுமா? ராமச்சந்திரன் சாரோட பையன்தாம்மா அது. ஆனா ஆசாரி எல்லாம் ஒரிஜினல் தங்கம்னு சொல்லும் போது எனக்கும் ஒண்ணுமே புரியல. செயின்லாம் போடுறது அவனுக்கு பிடிக்காது வீரா. அத்தை ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் அவன் போட்டான். இந்தா அவன்கிட்டே கொடுத்துரு, நான் வரேன். அப்போ அன்னைக்கு செயினை மாத்தி வச்சது மாறனா? கண்மணி கல்யாணம் நடக்கிறதுக்கு காரணமே அவன் தானா? ஏன் தெய்வம் இத்தனை நாளா நம்ம கிட்ட சொல்லவே இல்லை? என் நண்பே, டபுள் டிக் வருது. அப்போ ஆன்லைன்ல தான் இருக்கா, பார்க்கவே மாட்டேங்கிறாளே. நம்ம மேல பயம் குறைஞ்சிருச்சு. ஒருவேளை நைட்டு மட்டும்தான் ரிப்ளை பண்ணுவாளோ? இவளை வச்சுக்கிட்டு முடியல மம்மி. ரொம்ப முறைக்காத, நீ இல்லைன்னு தான் படுத்தேன். ஆமா, ஏன் மெசேஜ் பண்ண ரிப்ளை பண்ண மாட்டேன்ற? எதுக்கு ரிப்ளை பண்ணும்? சாட்டிங் டீல் இருக்குல்ல. சாட்டிங்லாம் நைட்டு தான். காலையில எனக்கு 1000 வேலை இருக்கும். உங்ககிட்ட பேசிட்டே இருப்பாங்களாக்கும். குளிர் விட்டு போச்சு. இருக்கட்டும் இருக்கட்டும், நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். டீ வேணாம், பித்தம் வரும். பாதாம் பால் ரெடி பண்ணி வை. ஓகே? நின்று ரியாக்ஷன் கொடுக்கறதே இவளுக்கு வேலையா போச்சு. இவ்ளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லாம இருக்கானே, இவனை புரிஞ்சுக்கவே முடியலையே. சொல்லுடி. அக்கா, என்னாச்சுக்கா? ராகவ் மாமா கிட்ட செயினை கொடுத்துட்டியா? பாரேன், இத பத்தி மாமா வெளியவே காமிச்சுக்க மாட்டாரு. அன்னைக்கு அந்த கல்யாணமே அவரால தான் நடந்துச்சு. அந்த ஒரு விஷயத்துல அவரை பாராட்டியே ஆகணும். கல்யாணம் நடந்ததுக்கு காரணம் ராகவன் மாமா இல்லடி, மாறந்தா. என்னக்கா சொல்ற? ஆமா, அவன் தான் அந்த செயினை மாத்தி வச்சு நம்மளோட மானத்தை காப்பாத்திருக்கான். ஒரு நேரம் தப்பா தெரியறான், இன்னொரு நேரம் நல்லவனா தெரியறான். அவனோட கேரக்டரை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அக்கா, நான் நம்ம வீட்ல இவ்ளோ தூரத்துல இருக்கேன். எனக்கே மாறன் மாமாவோட கேரக்டர் புரியுது. நீ அங்க பக்கத்துல கூடவே இருக்க, உனக்கு புரியலையா? புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸிக்கா. அவரு ரொம்ப பிராக்டிக்கலான ஆளு. தனக்கு சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுனா இறங்கி செய்வாரு. தெரியாம கூட யாருக்கும் கெடுதல் பண்ணணும்னு நினைக்க கூட மாட்டாரு. நீ தான் அவரை சரியா புரிஞ்சுக்காம இருக்க. பரவாயில்ல, இப்பவாவது உனக்கு அந்த விஷயம் புரிஞ்சுதே. இன்னும் போக போக இன்னும் நிறைய விஷயம் புரியும்க்கா. அக்கா, சரி சரி, நான் கூப்பிடுறேன். சரிக்கா, பாய். ஆண்டவன் படைச்சான், எங்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான் அனுப்பி வச்சான். என்ன எங்க அனுபவிக்கிறது? வர வர முடி ரொம்ப கொட்டுது. ரொம்ப யோசிக்காதரா மாற. இந்தா. என்னடி இது? பாதாம் பால் கேட்டா செயின் கொடுக்குற. குளிச்சுட்டு வந்தா செயின் கொடுப்பீங்களா உங்க வீட்டுல? இதுவும் செயின் தானே? இல்லையே. அப்புறம் இது யாரோடது? எனக்கு எப்படி தெரியும்? ஆனா இது ஏன் செயின் இல்ல, அது வேணா எனக்கு தெரியும். ஒரு தங்க செயினை கொண்டு வந்து இது உன்னோட தானே கேக்குறேன். என்னோடது தானே வாங்கி உன் பாக்கெட்ல எடுத்து வச்சுக்க தெரியாதா? அது ஏன் பொருள் இல்லையே. அது தங்கமா இருந்தா என்ன, வைரமா இருந்தா என்ன, அது நமக்கு சொந்தம் இல்லையே. ஐ டோன்ட் வாண்ட். சத்தியமா சொல்லு, இது உன்னோடது இல்ல. குடு. இது ஓ ஓ இந்த செயினா? இப்பதான் ஞாபகம் வருது. இது ராகவனோடது.
கொண்டு போய் கொடுத்துரு. எனக்கு தெரியும், சும்மா சமாளிக்காத. உண்மையை சொல்லு. என்ன உண்மையை சொல்லணும்? இது உன் செயின் தானே? உன் கழுத்துல இருந்து நீ தானே கழட்டி மாத்தி வச்ச? சொல்லு. மாறா, எனக்கு எல்லாமே தெரியும். ஆமா, நான் தான் மாத்தி வச்சேன். அதுக்கு என்னப்ப? இதே நீ இத்தனை நாளா என்கிட்ட சொல்லல. இது என்ன திருப்புகளா? சொல்ல சொல்ல வாய் மணக்க. அன்னைக்கு அங்க அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல என்ன பண்றதுன்னு தெரியல. நல்ல வேலை டிசைன் ஒன்றா இருந்ததுனால மாத்தி வச்சிட்டேன். அதுவும் என் அத்தை எடுத்து கொடுத்தனால தான் செய்ய முடிஞ்சுச்சு. இதெல்லாம் ஒரு விஷயமா? இதெல்லாம் நோட்டீஸ் அடிச்சா ஓட்டிட்டு இருப்பாங்க. ஆலயம் மண்டையும். ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? நீ மட்டும் அதை செய்யலனா கண்மணியோட கல்யாணமே நடந்திருக்காது. அப்பெல்லாம் சொல்ல முடியாது. நீ நினைக்கிற மாதிரி எங்கள் அப்பா அவ்வளோ ஈஸியாலாம் விட்டுருக்க மாட்டாரு. அது ஒரு சின்ன பிரச்சனை, ஏதோ இந்த செயின்னால அது சால்வ் ஆச்சு, அவ்வளோதான். சரி, இந்த செயினை இப்போ எங்கள் அம்மா திருப்பி கொடுத்துட்டாங்க. இப்போ இதை என்ன பண்ணும்? வித்து செலவுக்கு வச்சுக்கோ. படிப்பு வேற போயிட்டு இருக்குல்ல. எனக்கு யாரோட பணமும் தேவையில்ல. சரி, பணம் தேவையில்லைன்னா அன்பளிப்பா வச்சுக்கேன். என்ன அன்பளிப்பு? என்னோட அன்பளிப்பு இந்த செயின் நீயே வச்சுக்கோ. நான் எதுக்கு உன்னோட செயினை வச்சுக்கணும்? நான் கொடுத்த எதுவுமே நீ வாங்க மாட்டேன்றல்ல. இப்ப இந்த செயினை நீ வாங்கலனா அப்புறம் அந்த கையெழுத்து. அப்பா சாமி, இந்த கையை எடுத்து கும்பிடுறேன், தயவு செஞ்சு அதையே பாடி என்ன டார்ச்சர் பண்ணாத. சரி, நீ என் பொண்டாட்டி இல்லைன்னு சொல்லிட்ட, ஓகே, ஒரு விதத்துல ஒத்துக்கிறேன். ஒரு லவர் மாதிரி நடிச்சிட்டு இருக்க, அது டீல், ஓகே. ஆனா முன்னாடி இருந்து நமக்குள்ள ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துட்டே இருந்துச்சுல்ல, அது இப்பவும் இருக்குன்னு நம்புறேன். இருக்கா? சரி, ஓகே. நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அடையாளமா இதை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேண்டா நினைச்சு நீயே வச்சுக்கோ. உன் கல்யாணத்தப்போ உன் பர்மிஷன் இல்லாம நீ யோசிக்கிறதுக்கு முன்னாடி நான் உன் கழுத்துல தாலி கட்டிட்டேன். அதுக்கு பதிலா உன் பர்மிஷனோட இந்த செயின் நான் உன் கழுத்துல போட்டேன்னு வையேன், உனக்கும் மனசு கூலா இருக்கும், எனக்கும் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும். ஏண்டா, ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணிருக்கேன்னு மனசார் வந்து தேங்க்ஸ் சொன்னா உடனே ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிறல. நான் எப்பவும் போலதான் இருக்கேன், நீ தான் ஓவரா சீன் போடுற. ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டுக்கு செயின் போடக்கூடாதா? சரி, கொஞ்சம் என்ன படக்குன்னு புடிங்கிட்டு போயிட்டா? நம்ம பேச்சுக்கு அவளால் ஈடு கொடுக்க முடியல, வச்சுக்கோ. எப்படியோ கழுத்துக்கு போயிடுச்சுப்பா. வீரா, மாறா, டேய், இதோ வரமா, சீக்கிரம் வாங்க. சொல்லுங்க வலிமா. மாறா எங்கம்மா? இங்கதான் இருக்கேன். இதோ வரேன் பாருங்க. வாட்ஸ் த மேட்டர்? எங்கடா போன? சும்மா பசங்களை பார்க்கலான்னு வெளியே போயிருந்தேன். 2 பேரும் ட்ரெஸ் மாத்திக்கோங்க. ஒரு 4-5 நாளைக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு கிளம்புங்க. எங்க போறோம்? நம்ம எல்லாரும் குலதெய்வம் கோயிலுக்கு போறோம். அது சந்தோஷமான விஷயம் தானே, நீ ஏன் இவ்வளவு சோகமா சொல்ற? நான் எங்கடா சோகமா இருக்கேன்? நான் வரமாட்டேன், வீட்லயே இருக்கேன்னு சொன்னா அண்ணன் தான் விட மாட்டேங்குது. வந்தே ஆகணும்னு அடம் பிடிக்குது. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் நீ வீட்டுல இருந்து என்ன பண்ண போற? கோயில் திருவிழாவா? எத்தனை வருஷம் ஆச்சு திருவிழாவுக்கு போறோம், அமக்கலம் பண்றோம். வள்ளிமா, என்னாச்சு? எப்பவும் இருக்கிற மாதிரி ஹாப்பினஸ் இல்லையே, குறைஞ்சிருக்கே. நான் சந்தோஷமா தான் இருக்கேன், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, நம்ம குலதெய்வத்தை பத்தி நீங்க எதுவுமே சொன்னதே இல்லையே. ஆமாம்மா, எங்கம்மா நம்ம வீட்டுல ஒண்ணு போனா ஒண்ணுன்னு ஏதோ ஒரு பிரச்சனை. அதுல நம்ம எங்க உட்காந்து நிம்மதியா இதெல்லாம் பேச முடியுது? நம்ம சாமி இருக்க ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் அது.
நம்ம குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அது நடக்கிறதுக்கு முன்னாடியே கனவுல வந்து முன்னெச்சரிக்கையா சொல்லிடும். பெரிய பெரிய ஆபத்துல இருந்து கூட நம்ம குடும்பத்தை காப்பாத்திருக்கு. அது மட்டும் இல்லை வீரா, அப்பா ஒரு தடவை சரக்கு ஏற்றிட்டு வரும்போது வழியில் லாரியில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஒரு நூல் இலையில உயிர் தப்புனாரு. அதுவும் ஒரு சின்ன காயம் கூட இல்லை. உண்மையாக சொல்ல போனால் அது சாமி கொடுத்த உயிர்னு அப்பா அத்தை அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க. இல்லத்த சாமி கிட்ட என்னென்ன வேணும்னு ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிட்டு ஒன்னொன்னா அங்கே வந்து சொல்லு. நம்ம சாமி பார்த்துக்கும். இல்லத்த என்னவோ இதெல்லாம் நீ சொல்ல வேண்டிய டைலாக், நான் சொல்லிட்டு இருக்கேன். யார் சொன்னா இப்ப என்னடா? திருவிழாக்கு போறோம். நீ ரெடி ஆயிடுமா? ரெடியாகு. மூஞ்சியே சரியில்லையே. வழக்கமா எங்கேயாவது குடும்பமா போறோன்னு சொன்னா ஆளா துள்ளி குதிக்கிறது இது. இந்த தடவை என்னமோ சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி போகுது. ஏதோ சரியில்லையே. வா ரிவர்ஸ் கீர் போடு. வா வா. என்ன சாமி கிட்ட என்ன வேண்டலான்னு லிஸ்ட் எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சு. நீ வேற என்ன லிஸ்ட் எடுக்க போற? எப்படியாவது என்கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கி கொடுன்னு வேண்ட போற, அவ்வளவுதானே? ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கம்மா, அது ஏன் குலதெய்வம், எனக்கு தான் ஃபேவர் பண்ணும், அதை மறந்துடாத. அப்புறம் இதெல்லாம் போய் வேண்டி சாமி உனக்கு ரிவர்ஸ் ஆகி உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துற போகுது. பாத்து நான் பாத்துக்கிறேன். என் செல்லம், நீ என்ன வேண்ட போற எனக்கு தெரியாதா? ஒரு கோடி பூக்கள் உலகின்